இந்த சண்டே ஸ்பெஷலா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கொடுக்கணுமா? சுட சுட நானோ இல்ல சப்பாத்தியோ செஞ்சு அதுக்கு மேல இந்த திக்கான ஸ்மோக்கியான பட்டர் சிக்கனை வச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். ஹோட்டல் ரகசியங்களோட நம்ம வீட்டு முறையில இன்னைக்கு சிக்கன் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பாப்போம். இன்னைக்கு நம்ம பக்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் பண்றதுக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மீடியம் சைஸ் கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் மசாலா உள்ள வரைக்கும் நல்லா இறங்கும். இப்போ இந்த சிக்கன்ல தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், நல்லா கலர் வரதுக்கு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே சாட் மசாலா, சீரகத்தூள், நல்ல இடிச்ச மிளகுத்தூள் தலா 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலாவோட நல்ல பைண்டாக 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஹங்கர் தான் வேணும்னு இல்ல, நம்ம வீட்ல இருக்கிற சாதாரண தயிர் 1/4 கப், அப்புறம் கொஞ்சமா கசூரி மேத்தியை நசுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லா பக்கமும் நல்லா இறங்குற மாதிரி கை வச்சே சூப்பரா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த ஆங்கிள் பாக்குறப்பவே மசாலா சிக்கனோட சேர்ந்து எவ்ளோ கலர்ஃபுல்லா ஜூசியா இருக்குல்ல. இத ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் மூடிய திறந்து மேரினேட் பண்ண இந்த சிக்கன் கியூப்ஸ கிரில் பண்றதுக்காக ஒரு ட்ரேல அழகா பரப்பி வச்சுக்கலாம். உங்ககிட்ட ஓடிஜி ஆர் அவன் இல்லனா கவலையே படாதீங்க. சாதாரண பேன்ல கொஞ்சம் பட்டர் சேர்த்து இந்த சிக்கனை நீங்க தாராளமா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனா பேன்ல பண்ணும்போது அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்துல கனல் இருக்கிற கழுத்துண்ட வச்சு அதுல 1 ஸ்பூன் நெய் ஊத்துனீங்கன்னா புகை கிளம்பும். உடனே ஒரு மூடி போட்டு 5ல இருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் சிக்கனோட உள்பகுதி வரைக்கும் சூப்பரா இறங்கிடும். இப்போ இந்த சிக்கனை ப்ரீஹீட் பண்ண ஓடிஜிக்குள்ள வச்சிடலாம். 200 டிகிரி டெம்பரேச்சர்ல கிரில் மோட்ல ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். சிக்கன் ஒரு பக்கம் சூப்பரா வெந்துட்டு இருக்கிற இதே கேப்ல நம்ம பட்டர் சிக்கனுக்கான அந்த வெல்வெட் மாதிரியான கிரேவிய எப்படி பண்றதுன்னு பாத்திரலாமாங்க. இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதும் 2 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 துண்டு இஞ்சி, 6-7 பல் பூண்டு சேர்த்து லேசா வதக்கிக்கலாம். அடுத்து 3 நறுக்கின வெங்காயம், 4 தக்காளி சேர்த்து வதக்க போறோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசா வதங்கி வரும்போது கிரேவிக்கு திக்னஸ் தர 25ல இருந்து 30 கிராம் முந்திரி, அப்புறம் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்ல குழைவா மசியற வரைக்கும் வேகணும். பாருங்க, ஸ்பூன்ல எடுத்து காட்டும்போது இந்த மசாலா எந்த அளவுக்கு நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்குன்னு. இப்போ இந்த வதக்கின மசாலாவை நல்லா ஆற வச்சு இதோ மிக்சியில போட்டு இந்த அளவுக்கு நல்ல நைஸா கிரீமியா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஓடிஜி கதவை திறந்து சூப்பரா வெந்த சிக்கனை மெதுவா வெளில எடுத்துடலாம். அப்பா, இந்த க்ளோஸ்அப்ல பாருங்க அந்த பட்டரோட சேர்ந்து சிக்கன் எந்த அளவுக்கு நல்ல கிளாஸியா மினுமினுப்பா இருக்குன்னு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜ். அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து பேன் முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பட்டர் உருகினதும் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து லேசா வதக்குனீங்கன்னா அந்த ஹோட்டல் ஸ்டைல் ரெட் கலர் நமக்கு கிடைக்கும். இது கூடவே நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி ரொம்ப திக்கா இருக்கும். அதனால அந்த மிக்ஸி ஜார கழுவின தண்ணீரை கொஞ்சம் சேர்த்து திக்னஸ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். மூடிய திறந்தா பாருங்க, கிரேவி நல்லா கொதிச்சு பட்டர் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சாஃப்டா கிளாஸியா ரெடி பண்ணி வச்சிருக்கோமே அந்த சிக்கனை உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இது கொஞ்ச நேரம் வெந்ததும் பட்டர் சிக்கனுக்கே உரிய அந்த ரிச்சான யுனிக் டேஸ்ட கொடுக்கறதுக்காக ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம். கடைசியா கைகளால நல்லா நசுக்கின கசூரி மேத்திய மேலாப்ல தூவி இறக்குனீங்கன்னா அவ்வளவுதான். நம்ம குக்கு வித் ஃபேமிலி ஸ்டைல்ல நாக்குல எச்சில் ஊறுற அளவுக்கு ஹோட்டல் சுவையில திக்கான ஜூசியான சிக்கன் பட்டர் மசாலா பக்காவா ரெடி.